பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிக்கிறோம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாவது, உன் கோலை ஓங்கி உன் கோலை நீட்டி. இன்றைக்கு சில காரியங்களிலே முன்னேறி போகக்கூடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்களிலே பல தடைகள். செய்யணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர், தடையாகவே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து என்னால் முன்னோக்கி போக முடியலை. இன்னைக்கு உங்கள் அநேகருடைய வாழ்க்கைகள் இதே சூழ்நிலைகள், இதே நிலைகளில் காணப்படுகிறது. நீங்கள் நினைக்கிற காரியம் என்ன? நம்ம இங்கிருந்து தள்ளி போய்விடலாம், ஒரு பாதையை உண்டாக்கிடலாம், ஒரு வழியில் கடந்து போகலாம் நினைக்கிறீங்க. ஆனால் முன்பே செங்கடலின் அனுபவம், பின்பு பார்வோனுடைய சேனை நெருக்குகிற ஒரு சூழ்நிலைகள், சுற்றிலும் தடைகள், முன்னேறி போக முடியாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் தடைகள் காணப்படுகிறது. இப்போ ஆண்டவர் மோசையை பார்த்து என்ன சொல்லுகிறாருன்னா, மோசே, நீ என்னப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிற? உன் கையில் என்ன இருக்குது? கோல், அதை நீ நீட்டு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து உங்களுக்கு கொடுக்குற வார்த்தை என்ன தெரியுமா? உன் கைகளில் என்ன இருக்குது? உன் கைகளில் இருக்கிறத முன்னோக்கி வை, நான் அவைகளை கொண்டு உன் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுப்பேன். ஆண்டவர் உங்கள் கைகளில் கொடுத்துருக்கிற சின்ன காரியமாக இருக்கலாம். மோசையினுடைய கையில் கொடுக்கப்பட்ட கோல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ராடு தான், அது சின்ன ஒரு கோல் தான். அந்த கோலை வச்சு ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியாதுங்க. ஆனால் பெரிய செங்கடல், ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கோலை நீ நீட்டு, அதை வெட்டாந்தரையாய் பிளக்க பண்ணி அதில் உன் ஜனத்தை நான் நடத்துவேன், அதில் நான் உன்னை நடத்துவேன். தேவ பிள்ளைகளை, நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட கொஞ்சம் தான் பாஸ்டர் இருக்குது. அந்த கொஞ்சத்தை கர்த்தர் மகிமையாக நிரப்புவார். அந்த கொஞ்சத்தை முன்னாடி வைங்க, பாதைகள் திறக்கப்படும். அந்த கொஞ்சத்தை வச்சு கர்த்தர் உங்களை திருப்தியாக நடத்துவார். எலியா போகும் பொழுது அந்த விதைவை சொன்ன ஒரு காரியம், 2 அடை அவ்வளோதான் வரும், இதுதான் உண்டு. இல்லைப்பா, அந்த கொஞ்சத்தை நீ முன்னாடி வை, பஞ்சம் தீர்ற வரைக்கும் உனக்கு குறைந்து போகிறதில்ல, என்ன செலவழிந்து போகிறதில்ல. நீ திருப்தியாய் புசிப்பாய், நீ திருப்தியாய் புசிப்பாய். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கொஞ்சம் தாங்க, அந்த கொஞ்சத்தை கர்த்தர் நிறைவாய் வைத்து நடத்துவா. உங்ககிட்ட இருக்கிறது ஒரு சின்ன காரியம்தான், அதை வச்சு முன்னாடி ஓடுங்க, உங்கள் தொழிலை முன்னாடி வைத்து நடத்துங்க. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கான பாதையை நான் திறக்க பண்ணுவேன். உனக்கு முன்னாடி இருக்கிறது செங்கடலை போல இருக்குது. நீங்கள் கேள்வியோடு கூட நிற்கிறீங்க, இதை வச்சு நான் இந்த காரியத்தை ஆரம்பிக்கலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, இந்த தொழிலை நடத்தலாமா, இந்த வேலைகளை செய்யலாமா, என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அறிவை வச்சு இந்த காரியத்தில் நான் இறங்கி காரியத்தை நடத்தினா அது எப்படி இருக்கும்? பல கேள்விகளோடு கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உனக்கு இருக்கிற கொஞ்சம் ஞானத்தை நீ பிரயோகப்படுத்து, உனக்கு இருக்கிற கொஞ்சம் புத்தியை கொஞ்சம் நீ செலவழி, மற்ற ஞானத்தையும் புத்தியை நான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு வேண்டிய நன்மையை நான் தருவேன், உனக்கு வேண்டிய வழிகாட்டுதலை நான் கொடுப்பேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனையை சொல்லுவேன். நீ உனட்ட இருக்கிற கொஞ்சத்தை நீ செலவழிக்க ஆரம்பித்தனா மற்ற காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வாருங்க. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் எதுலையும் தலையிட மாட்டேன், நான் எதையும் செய்ய மாட்டேன், எல்லாம் தானாக நடக்கணும். தானாக எதுவும் நடக்காது, தானாக எதுவும் நடக்காது. அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அடுத்த ஸ்டெப்பை கர்த்தர் உங்களுக்காக எடுத்து வைப்பார். ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி போங்க,
மற்ற காரியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வாரு. அது உங்கள் குடும்பமாக இருக்கலாம், உங்கள் வேலையின் காரியமாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியமாக இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஊழியமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. மற்றதை கர்த்தர் பொறுப்பெடுப்பார். மற்றதில் கர்த்தர் உங்களை நடத்துவார். நீங்கள் நினைக்க வேண்டாம் யாராவது என்ன வந்து நடத்துவாங்களா, இல்லைங்க, கர்த்தரே உங்களை நடத்துவார். தேவனாகிய கர்த்தரே உங்களை நடத்துவார். செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலே உங்களை மாத்திரம் இல்லை, உங்களோடு இருக்க உங்கள் கூட்டத்தை, உங்களோடு இருக்கிறதான உங்கள் குடும்பத்தை, உங்களை சுற்றி இருக்கிறதான நபர்களை கர்த்தர் அதில் நடக்க பண்ணி உங்களை அக்கறையில் அழகாக கொண்டு போய் ஆண்டவர் சேர்ப்பார். அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பார். என்கிட்ட கொஞ்சம் பரிசுத்தம் தான் பஸ் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் ஜபந்தான் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் வேத வாசிப்பதாக இருக்குது, அதை பிரயோகப்படுத்து, விட்டுறாதீங்க, அதை இன்னும் அதிகமாக்குங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நீட்டு, நான் உன்னை அக்கறையில் கொண்டு போய் சேர்ப்பேன், கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன், உன்னை நான் வழி நடத்துவேன். தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையின்படி நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தர் பேசின உம்முடைய வார்த்தையின்படி தங்கள் கைகளில் இருக்கிற கோலை நீட்ட தேவனாகிய கர்த்தர் கிருபையாய் முன்பாக இருக்கிற சங்கடலை பிளக்க பண்ணி உடைய பிள்ளைகளை வெட்டாந்தரையிலே நடத்தும்படியாய், அவர்களோடு இருக்கிறவர்களை நடத்தும்படியாய் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை, உன் கையில் என்ன இருக்கோ அதை நீட்டு. உன் கையில் இருக்கிற கோலை நீட்டு, உன் கையில் இருக்கிற ஞானத்தை நீட்டு, உன் கையில் இருக்கிற பரிசுத்தத்தை நீட்டு. மற்றதை நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிறேன். செங்கடல் பிளக்கப்படும், தடைகள் உடைக்கப்படும். கர்த்தர் அதை வெட்டாந்தரையாய் மாற்றுவார். உன்னை நடத்துகிறது மாத்திரம் இல்லை, உங்களை நடத்துகிறது மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நடத்துவார். குடும்பத்தையும் கர்த்தர் ரட்சிப்புகளை நடத்துவார். God bless you. God bless you. God bless you.